ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2022ல ரிலீஸ் ஆன த கான்ஃபிடன்ஸ் மேன் ஜேபி மூவியோட பார்ட் 3 ஆன எபிசோட் ஆஃப் த ஹீரோன்ற ட்விஸ்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட கடந்த 2 பார்ட்டையும் மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்றது நல்லாவே தெரியுது. சப்போஸ் இது வரைக்கும் யாரும் இந்த 2 பார்ட்டையும் பார்க்கலனா 2 பார்ட்டோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த படத்துல வரப்போற ஒரு முக்கியமான லிங்க் அந்த 2 பார்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். சோ தயவு செஞ்சு அந்த 2 பார்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இந்த படத்தை பாருங்க. அப்புறம் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே, கடந்த 2 பார்ட்டையும் இந்த படம் தூக்கி சாப்பிட்டுரும். ஐயோ, என்ன கதை, என்ன ஸ்கிரீன் பிளே. படம் ஆரம்பிச்ச 10வது நிமிஷத்துல இருந்து திரும்புற இடமெல்லாம் ட்விஸ்ட் தான். அதுவும் படம் முடிகிற வரைக்கும். இதுக்கு மேல படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை சொல்லி மொக்க போட்டு அதுக்குன்னு தனியா டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. ஸ்ட்ரைட்டா வாங்க படத்துக்குள்ள போய் ட்விஸ்ட்ன்ற ஏரிக்குள்ள தூர் வாரிடுவோம். படத்தை ஓபன் பண்ணா பிரான்ஸ்ல இருக்க பாரிஸ்ல இன்டர்போல் தலைமையில ஒரு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆபரேஷனை தலைமை தாங்கி நடத்துறவர் ஒரு ஜாப்பனீஸ் ஆளு. இவர் இன்டர்போலோட இன்ஸ்பெக்டர். நம்ம இவர் பேரை அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். இன்ஸ்பெக்டர் நடத்துற ஆபரேஷன் என்னன்னா, எவனோ ஒருத்தவன் ஒரு அனாதாசிரமத்தை சேர்ந்த பையனை கடத்தி அவன ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கான். பையன் இருக்க இடத்துக்கு ஆபீசர்லாம் அடிச்சு புடிச்சிட்டு உள்ள நுழைஞ்சதும் கடத்தப்பட்ட பையனுக்கு பக்கத்துல யாரும் இல்ல. தனியா கட்டி போட்டு வச்சிருந்த பையனை ஆபீசர்ஸ் காப்பாத்தி ஆசிரமத்தை நடத்திட்டு இருக்க பாட்டிமா கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அங்க கடத்தப்பட்ட ஆள் இல்லனாலும் பையனை கட்டி போட்டு வச்சிருந்த சேர்ல இன்ஸ்பெக்டருக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கிடைக்குது. விசிட்டிங் கார்டோட ஒரு பக்கத்துல பாம்பு மாதிரியான சிம்பலும், இன்னொரு பக்கத்துல டுச்சினோகோன்ற பேரும் எழுதிருக்கு. இங்க சீனை கட் பண்ணி டுச்சினோகோன்ற பேருக்குண்டான இன்ட்ரோடக்ஷனை இன்ஸ்பெக்டர் அவரோட வாய்ஸ் ஓவர்லயே சொல்லிட்டு இருக்காரு. 100 வருஷத்துக்கு முன்னால ஜப்பான்ல பஞ்சம் தலை விரிச்சு ஆடி இருக்கு. அந்த சமயத்துல மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசியல்வாதிகளும் பணக்காரங்களும் அதை பண்ணாம நாட்டோட வளங்களான கலைநயமிக்க பொருட்களை கொள்ளையடிச்சு இவங்களோட கல்லாப்பேட்டிகளை போட்டிருக்காங்க. இப்படி அதர்மம் தலைவிரிச்சு ஆடுறப்பல அதை ஒடுக்கிறதுக்கு ஹீரோன்ற ஒருத்தர் வருவார் இல்லையா? கடந்த 2 பார்ட்ல பார்த்த ஹீரோ இல்ல, அந்த ஆள் ஒரு டம்மி பீஸ். இது 100 வருஷத்துக்கு முன்னால உருவான ஹீரோ. அந்த ஹீரோ பொருளை கொள்ளையடிச்சு அரசியல்வாதிகள்ட்ட இருந்து அதை கொள்ளையடிச்சு அது மூலமா மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு. அவரோட பேர் தான் டுச்சினோகோ. எல்லா கிரிமினல்ஸை பொறுத்த வரைக்கும் டுச்சினோகோ ஒரு மானசீக குரு. பதவின்ற ஒண்ணு எப்பவுமே ஒரே ஆள்கிட்ட இருக்காதுல்ல, மாறிக்கிட்டே இருக்க ஒண்ணு தானே. அப்படி முதல் முறையா உருவான டுச்சினோகோ அவர் சாக போற சமயத்துல அவரோட பதவியை இவருக்கு ரொம்ப நம்பிக்கையா அந்த ஒரு சிஷ்யனுக்கு கொடுத்திருக்காரு. இப்படியே அந்த பதவி மாறி மாறி இது வரைக்கும் 3 டுச்சினோகோ உருவாகி இருக்காங்க. 3வது டுச்சினோகோ 2 வருஷத்துக்கு முன்னால இறந்து போயிட்டாரு. அவர் சாகரப்ப அவரோட பதவியை அவர் யாருக்குமே கொடுக்கல. ஆனா அவர் செத்ததுக்கு அப்புறம் எவனோ ஒருத்தவன் வாண்டடா அந்த பதவி எடுத்துக்கிட்டு நான் தான் டுச்சினோகோன்னு சொல்லி இவ்வளோ நாளா உலகத்துல எங்கெங்கெல்லாம் கலை நியமிக்க பொருட்கள் இருக்கோ அதை கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். அவனை பிடிக்கதான் இன்ஸ்பெக்டர் பல நாளா போராடிட்டு இருக்காரு. இப்ப கூட டுச்சினோகோ ஒரு ஆசிரமத்தை சேர்ந்த பையனை கடத்திருக்கான்ல, அவன் வச்சுட்டு போன விசிட்டிங் கார்டுல இருந்து அவன் தான் இந்த வேலையை பார்த்தான்றது நல்லா தெரியுது இல்லையா? பையனை கடத்தினதுக்கான காரணம் இந்த ஆசிரமத்துல விலைமதிப்பில்லாத பெயிண்டிங் ஒண்ணு இருந்திருக்கு. பையனை கடத்தி பிளாக்மெயில் பண்ணி பெயிண்டிங் அவங்கள்ட்ட இருந்து வாங்குறதுக்காக தான் டுச்சினோ அப்படி பண்ணிருக்கான். இவன் நினைச்ச மாதிரியே பெயிண்டிங்கையும் தூக்கிட்டான். இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் இன்ஸ்பெக்டர் ஆசிரமத்தை சேர்ந்த பாட்டிமா கிட்ட சொல்லிட்டு இருக்க, அந்த பக்கம் பெயிண்டிங்கை தூக்குன டுச்சினோகோவை காட்டுறாங்க. அவனோட முகத்தை காட்டல, ஆளை மட்டும் தான் காட்டுறாங்க. டுச்சினோகோ திருண்ட பெயிண்டிங்கோட காட்டுக்குள்ள இருக்க ஒரு வேர் ஹவுஸுக்குள்ள போறான். அந்த வேர் ஹவுஸுக்கு காவலா ஒரு ஆயா இருக்கு. ஆயாவுக்கு வணக்கத்தை போட்ட டுச்சினோகோ அதுக்கப்புறம் வேர் ஹவுஸுக்குள்ள போய் அங்க இருக்க ஒரு சீக்ரெட் லாக்கர்ல பாஸ்வேர்டையும் இவனோட ஃபிங்கர் பிரிண்டையும் வச்சு டோரை திறந்துட்டு உள்ள போனா அந்த இடம் முழுக்க கலை நியமிக்க பொருள்களா இருக்கு. எல்லாமே ரேர் பீஸ். இதோட சேர்த்து இப்ப டுச்சினோகோ திருடி எடுத்து வந்த பெயிண்டிங்கையும் மாட்ட. இன்னொரு பக்கம் 2 பார்ட்டா ஹீரோயின் கிட்ட மொக்க வாங்கிட்டு இருக்கான்ல சிஓன்ற ஒரு ஆளு. அவன் நியூஸ் பேப்பர்ல போன பார்ட்டோட எண்டிங்ல சுட்டின்ற ஒரு பொண்ணு மிஷலா மாதிரி ஹூ ஃபேமிலியோட ஜாயின் பண்ணால, அது சம்பந்தப்பட்ட நியூஸ் பேப்பர்ல படிச்சிட்டு இருக்கான். அப்ப சிஓ கிட்ட வந்து ஒரு ஜப்பான் போலீஸ், நம்ம அவரோட பேரை ஜப்பான் காப்பனே வச்சுப்போம். இவர் ரொம்ப நாளா ஹீரோயின் பவர் அங்கிள் 3 பேரையும் பிடிக்க போராடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சிஓவும் அந்த 3 பேரை பழிவாங்க பல நாளா துடிச்சிட்டு இருக்காரு இல்லையா? அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஜப்பான் காப், நீங்க ஏங்க அவங்கள பழிவாங்க தனியா கஷ்டப்படுறீங்க, அதான் நான் இருக்கல்ல, பேசாம நீங்களும் நானும் டீமை போட்டுப்போம், 2 பேருமா சேர்ந்து அந்த 3 பேரை பிடிச்சு பழிவாங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு சிஓ கிட்ட ஒரு டீல பேசிட்டு இருக்க. இதோட 2 மாசம் கழிச்சு ஜப்பான்ல இருக்க ஹீரோயின் பவர் அங்கிள் 3 பேரையும் காட்டுறாங்க. போன 2 வருஷமா ஹீரோயின் யாரையுமே ஸ்கேம் பண்ணல. ஸ்கேம் பண்றதுக்குண்டான சிச்சுவேஷன் அமையல. ஆனா இப்ப ஹீரோயினுக்கோ கை பரபரன்னு அரிக்குது. யாரையாவது ஏமாத்தியே ஆகணும். சோ யாரை ஏமாத்தலாம், டக்கு டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் அங்கிள் கிட்டையும் பவர் கிட்டையும் கேட்டா, இதுல நல்லா வெந்நீர்ல முக்கின வேப்பங்குச்சி மாதிரி வெளியில போய் தருப்பான் பாருங்க பவர்னு. அவனுக்கு ஹீரோயின் இதுக்கு மேல யாரையும் ஸ்கேம் பண்றது பிடிக்கல. சோ போதுமா, இத்தனை நாளா எத்தனையோ பேரை நம்ம ஏமாத்திட்டோம். இங்க பாரு, அங்கிள் வேற மூத்த குடிமகன் ஆயிட்டாரு. இந்த வயசுல ஏன் தேவையில்லாம அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டு பேசாம இந்த தொழில இருந்து ரிட்டையர் ஆயிடுவோம். அது இல்லாம கொஞ்ச நாளா நம்மள யாரோ வேவ் பாக்குறதாகவும் நம்மள ஃபாலோ பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ண பாக்குறதாகவும் ரூமர் ஒண்ணு வள வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்கன்னு ஃபீல் பண்ண வைட்டி இந்த ஊரை விட்டே ஓடிட்டா. அவங்க நம்ம கிட்ட வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? சோ சொன்னா கேளு, இதெல்லாம் வேணான்னு பவர் சொன்னதுமா அந்த பக்கம் அங்கிள் அவன் சொல்றதும் கரெக்ட் தாமா, நம்ம குரு செத்ததுக்கு அப்புறம் எனக்கும் இந்த தொழில் பண்றதுக்குண்டான மோட்டிவேஷனே போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு புது தகவல் தெரிய வருது.
2 வருஷத்துக்கு முன்னால 3வது டுச்சினோக்கா செத்ததா சொன்னோம்ல, பல வருஷமா ஹீரோயின், பவர், அங்கிள் இந்த 3 பேரும் 3வது டுச்சினோக்காவோட சிஷ்யர்களா இருந்தவங்க. சொல்ல போனா அவர்கிட்ட இருக்கப்பதான் இவங்க 3 பேருக்குள்ள பழக்க வழக்கமே ஆயிருக்கு. மொத்தத்துல அங்கிளும் இந்த தொழிலை விட்டுலான்ற மாதிரி சொன்னதும், டேய் பரம்பரை பைத்தியம், என்னங்கடா அடுத்து யாரையாவது ஏமாத்த ஐடியா கொடுங்கடா, என்ன தொழிலை விட சொல்லி மூல செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? சரிடா, நான் உங்க வழிக்கே வரேன். நமக்குள்ள ஒரு கேம் வச்சுப்போம். நம்மளே ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி அன்னையில இருந்து அடுத்த 7 நாள் நம்ம 3 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு நம்ம யாரை ஏமாத்தணும்னு நினைக்கிறோமோ அவங்கள்ட்ட கொள்ளையடிப்போம். முடிவுல யார் அதிகமா கொள்ளையடிச்சிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. ஜெயிச்சவங்க சொல்றத தோக்குறவங்க கேட்கணும். ஒருவேளை நான் தோத்துட்டேன்னு ஏன் நீங்க சொல்றத நான் கேட்கறேன். போட்டிக்கு ரெடியான ஹீரோயின் 2 பேரையும் கூப்பிட, எனக்கு ஒன்னு இந்த தொழில இருந்து வெளியே கொண்டு வரணும், அதுக்கு ஒன்னு தோக்கடிக்கிறது தான் ஒரே வழினா கண்டிப்பா இந்த போட்டிக்கு நான் ரெடின்னு பவரும் இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறான், அங்கிளும் இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. ஆகை நீங்க சீனை கட் பண்ணா அடுத்த 2 மாசம் கழிச்சு ஹீரோயின், பவர், அங்கிள் 3 பேரும் வேற ஒரு நாட்டுக்கு போறாங்க. இந்த 3 பேரும் இந்த நாட்டுல யார வேணும்னா சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து கொள்ளையடிச்சுக்கலாம். நாட்டுக்குள்ள போனதும் 3 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு ஒரு பக்கம் அங்கிள் போன பாட்டுல செஃப் லேடின்னு ஒரு ஸ்கேமரை பார்த்தோம்ல, அவகிட்ட போய் நான் சொல்றத அப்படியே கேளு, எல்லாம் சரி வரும்னு பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பவர் இவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. 3வதா ஹீரோயின், இவளோட டீம்ல கண்ணாடின்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவனையும் அப்ரெண்டிஸையும் கூட வச்சுக்கிட்டு யார்கிட்ட இருந்து கொள்ளையடிக்க போறன்ற ஆளை ஹீரோயின் சூஸ் பண்றா. அவன் ஒரு மாஃபியா கேங்க சேர்ந்தவன். நம்ம அவன் பேரை மாஃபியா மேன்னே வச்சுப்போம். அவங்கிட்ட டான்சிங் வீனஸ்ன்ற ஒரு சிலை இருக்கு. சிலையோட ஒர்த்து 2 பில்லியன். அத அவங்கிட்ட இருந்து தூக்குறது தான் ஹீரோயினோட திட்டம். பட் எப்படி அவன் வீட்டுக்குள்ள போய் ஹீரோயின் இதை பண்ண போறான்னு யோசிச்சா, அதுக்கும் ஹீரோயின் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. மாஃபியா மேனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, ஏதோ ஒரு கிளப்ல டான்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு பணம் ஆம்பளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். கண்ணாடி மூலியமா அவளை கவுத்து அவளை வச்சு வீட்டுக்குள்ள போய் சிலையை தூக்குறது தான் ஹீரோயினோட ஸ்கெட்ச். சோ அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட டீடைல ஹீரோயின் கண்ணாடியோட மொபைலுக்கு அனுப்ப, அடுத்து ஹீரோயின் கண்ணாடி 2 பேரும் அந்த பொண்ணு இருக்க இடத்துக்கு போய் அவகிட்ட ஒட்டு போட்டுலாம்னு அவளை தேடி போறப்போ அங்க இவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட். ஒரு கடையில இருந்து மாஃபியா மேன் அவன் காதலி 2 பேரும் வெளியே வராங்க. இவங்களுக்கு பின்னால இவங்க வாங்கின பொருள் எல்லாம் தூக்கிட்டு பவர் வரான். படுபாவி பையன் ஹீரோயினுக்கு முன்னாலேயே மாஃபியா மேனோட காதலி கிட்ட இவன் ஓட்டு போட்டுட்டு இருக்கான். அதோட மாஃபியா மேன் கிட்ட இருக்க டான்சிங் வீனஸை தூக்குறது தான் இவனோட பிளானும். எப்படியோ ஹீரோயினுக்கு முன்னால அவன் முந்திக்கிட்டான். இனிமேல அந்த பொண்ணை வச்சு ஹீரோயினால உள்ள போக முடியாது. அடுத்து எப்படா மாஃபியா மேனோட கூட்டத்துக்குள்ள நுழையிறதுன்னு ஹீரோயின் யோசிக்கிறப்பதான் இந்த மாஃபியா மேனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மிலிட்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ மிலிட்டரியில ஒர்க் பண்ற யாரை பார்த்தாலும் மாஃபியா மேனுக்கு தனியா ஒரு மரியாதை உண்டு. சோ அந்த கெட்டப்லயே அவனை அட்டாக் பண்ணிட வேண்டியதான்னு அடுத்த நாள் ஹீரோயின் 7 நாள் கேம் சொன்னால, அந்த கேமோட முதல் நாள் இன்னையில இருந்து தான் ஆரம்பிக்குது. ஹீரோயின் மிலிட்டரி உமன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கண்ணாடியை தன்னோட அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டு மாஃபியா மேனோட வீட்டுக்கு போன ஹீரோயின், இங்க பாருங்க நாங்க மிலிட்டரியில இருந்து வரோம், உங்ககிட்ட டான்சிங் வீனஸ்ன்ற ஒரு சிலை இருக்குல்ல, அந்த சிலையை உங்கள்ட்ட இருந்து கொள்ளையடிக்க போறதா எங்களுக்கு ஒரு ரகசிய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதனால உங்க உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்கு, அதனால உங்களை பாதுகாக்க தான் வந்திருக்கோம்னு ஹீரோயின் சொல்ல, நல்லா மூக்கு பெருத்த மூலிகை சிக்கன் மாதிரியே இருக்கல மாஃபியா மேன். அவன் ஹீரோயின் சொல்றதெல்லாம் நம்பிடுறான். ஹீரோயினோட ஆக்டிங் அப்படி. வந்த ஹீரோயினுக்கு மதிய சாப்பாடு போட்டவன், சரிங்க காப்பாத்த போறேன்னு சொல்றீங்க, எப்படி அதை பண்ண போறீங்கன்னு ஹீரோயின் கிட்ட கேட்கவே, ஒன்னும் இல்லங்க, உங்கள்ட்ட ஒரிஜினல் சிலை இருக்குல்ல, அதே மாதிரி நாங்க டூப்ளிகேட்டா ஒரு சிலையை ரெடி பண்ணி தரோம், அதை நீங்க வச்சுக்கிட்டு ஒரிஜினல் எங்கள்ட்ட கொடுத்துருங்க, நாங்க அதை பாதுகாப்பா வச்சுக்கிறோம், கொள்ளைக்காரங்க வந்து கொள்ளையடிச்சாலும் டூப்ளிகேட்டை தானே எடுத்துட்டு போறானுங்க அப்படின்னு ஹீரோயின் சிலையை தூக்கறதுலயே குறியா இருக்கா. நம்ம இன்னும் டீடைல்டா இதை பத்தி பேசுவோம்னு மாஃபியா மேன் ஹீரோயின் அனுப்பி விட்டுட்டு அடுத்து இவன் யாருக்கோ கால் பண்ணி, ஏங்க நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல சந்தேகப்படுற மாதிரி யாராவது உங்ககிட்ட அந்த சிலையை கேட்டு வருவாங்கன்னு, அதே மாதிரி இப்ப வந்திருக்காங்க அப்படின்னு போன்ல பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் யாருக்கும் தெரியாம ரகசியமா ஒரு வீட்டுக்கிட்ட போன ஹீரோயின் அந்த வீட்டு ஜன்னல் கதவை தட்ட உள்ள இருந்து வயசான ஆள் ஒருத்தவர் ஜன்னலை திறக்கிறாரு. ஹீரோயின் இவர்கிட்ட தான் டான்சிங் வீனஸோட டூப்ளிகேட்டா பண்ண சொல்லிருக்கா. சிலை ரெடி ஆகிறதுக்கு இன்னும் 5 நாள் ஆகுன்ற மாதிரி அந்த வயசானவர் சொன்னதும், 5 எல்லாம் ஆகாது பெருசு, 3 நாள்ல வேலையை முடி, இதை வச்சு நான் என்னென்னமோ பண்ண பிளான் போட்டுட்டு இருக்கேன், நீ என்னடா கடுப்பு ஏத்திக்கிட்டு சீக்கிரம் வேலையை முடியும்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பின ஹீரோயின் இவ தங்கி இருக்க இடத்துக்கு போனா அங்க சிஇஓவும் அவனோட ஆளுங்களும் ஹீரோயின் இங்கதான் இருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை தேடி இந்த ஊருக்கே வந்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை ஹீரோயின் முன்னாடியே சிஇஓவை பார்த்துட்டதுனால சிஇஓவோட கண்ணில் மாட்டாம எஸ் ஆயிடுறா. அடுத்து 2வது நாள் ஹீரோயின் மாஃபியா மேனோட வீட்டுக்கு வந்தா அங்க ஹீரோயினுக்கு ஒரு ஷாக்கு. இன்டர்போல் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தரை பார்த்திருந்தோம்ல, அவர் டீம் ஆபீசர்ஸோட இங்க வந்து நிக்கிறாரு. நேற்று மாஃபியா மேன் யார்கிட்டயோ கால் பண்ணி பேசிட்டு இருந்தானே, அது இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட தான். வந்திருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் உண்மையாகவே மிலிட்டரி ஆபீசர் தான் ப்ரூவ் பண்றதுக்கு ஹீரோயின் படாத பாடுபடுறா. அந்த ஆள் வேற மிலிட்டரியில அவங்க இருந்தாங்களே அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க இருந்தாங்களே இவங்க எப்படி இருக்காங்கன்னு கேள்வி கேட்டு நோண்டிட்டு இருக்கான். ஏதோ ஹீரோயின் வேஷம் போடுறதுக்கு முன்னால அந்த வேஷத்துக்கு உண்டான ஒர்க் அவுட்டை போட்டதுனால அந்த ஆள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லி தப்பிச்சிடுறா. ஆனா பாருங்க ஏற்கனவே இருக்க இந்த ஏழ்ரை பத்தாதுன்னு புதுசா ஏழ்றைய கொட்டுறதுக்கு ஜப்பான் காப்பும்
சிஇஓவும் இங்க வந்து நின்னுறாரு. அதான் சிஇஓக்கு ஹீரோயினோட டீம் இந்த ஊர்ல தான் இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு இல்ல. சிஇஓவும் ஜப்பான் காப்பும் ஏற்கனவே டீல் பேசிட்டாங்க. சோ ஜப்பான் காப்புக்கும் ஹீரோயினோட டீம் இந்த ஊர்ல தான் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்காரு. இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சிஇஓ ஹீரோயின் கிட்ட ஏமாந்த பணம்லாம் கருப்பு பணம். இந்த விஷயம் வெளியே வந்தா அந்த ஆளு தானே மாட்டிப்பாரு. சோ என்ன ஏமாத்தினால் இவங்க தான் ஹீரோயின், பவர், அங்கிள் இந்த 3 பேரோட போட்டோவையும் சிஇஓ ஜப்பான் காப்பு கிட்ட காட்டல. ஜப்பான் காப்புக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹீரோயின், பவர், அங்கிள் இவங்க 3 பேரோட பேர் மட்டும் தான். இத ஜப்பான் காப்பே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னதும் சோப்பா தப்புச்சண்டா சாமின்னு ஹீரோயின் பெருமூச்சை விட அடுத்த கேமோட 3வது நாள் ஹீரோயினும் கண்ணாடியும் மாஃபியா மேனோட வீட்டுக்கு வரப்போ அங்க ஜப்பான் காப் இல்ல. ஆள் எங்க போனாருன்னு ஹீரோயின் விசாரிச்சா அவர் வெளியே களப்பணிக்காக போயிட்டு இருக்காரு. கையில யாரோ ஒரு ஆளோட போட்டோ வச்சுக்கிட்டு தெரு தெருவா ஒவ்வொரு கடையா இந்த ஆளை நீங்க பாத்தீங்களான்னு ஜப்பான் காப் அப்புறம் இவர் கூட இன்ஸ்பெக்டரோட ஆள் ஒருத்தவர்னு 2 பேரும் சேர்ந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே கேமோட 4வது நாளுக்கு வந்தா ஹீரோயின் மாஃபியா மேன் கிட்ட ஏற்கனவே சொன்னால ஒரிஜினலை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் டூப்ளிகேட் கொடுக்குறேன், அதை வச்சுக்கோங்கன்னு. அதை பத்தி மாஃபியா மேன் எதுவுமே சொல்லல. சோ அவனை வாயை திறக்க வைக்கணும்ன்றதுக்காகவே அப்ரெண்டிஸ் உட்பட 2 ஆளை செட் பண்ண ஹீரோயின் அவங்கள மாஃபியா மேனோட வீட்டை வேவ் பார்க்க சொல்றா. அவங்களும் வேவ் பார்த்துட்டு இருந்த சமயத்துல தூரத்துல இருந்து அவங்கள பார்த்துட்டு மாஃபியா மேனோட காதலி பயந்து போகவே ஆஹா நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, இதுக்கு மேல சரி வராது, கொஞ்சம் என் கூட வாங்கல அப்படின்னு மாஃபியா மேன் ஹீரோயினையும் இன்ஸ்பெக்டரையும் ஒரிஜினல் டான்சிங் வீனஸ் சிலை இங்க இருக்கோ அந்த சேஃப்டி லாக்கரை கூட்டிட்டு போயிட்டு லாக்கரை திறந்து அந்த சிலையை காட்டினதும் ஹீரோயினுக்கு கண்ட கனவெல்லாம் பழிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல். சிலையை காட்டின மாஃபியா மேன் நீங்க சொல்றதுதான் சரி, ஒரிஜினலா நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன், நீங்க ரெடி பண்ண டூப்ளிகேட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, அதுதான் எல்லாருக்கும் சரி வரும் போல. ஆமா டூப்ளிகேட் சிலை ரெடி ஆகிறது எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு மாஃபியா மேன் கேட்க ஐயா அது ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல, சிலை ரெடி நாளைக்கே எடுத்துட்டு வந்துடுறேன்னு கிளம்பின ஹீரோயின் ஒரு வயசானவர்கிட்ட சிலையை ரெடி பண்ண சொல்லியிருந்தால அவர் சிலையை ரெடி பண்ணிட்டாரு. அவர்கிட்ட போய் அந்த சிலையையும் வாங்கிடுறா. டூப்ளிகேட் சிலையை எடுத்துக்கிட்டு கேமோட 4வது நாள் மாஃபியா மேனோட வீட்டுக்கு ஹீரோயின் வந்தா வீடு பரபரப்பா இருக்கு. என்னடான்னு ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டா மாஃபியா மேனோட காதலியை யாரோ கடத்திட்டு இருக்காங்க. துச்சினோக்கோ தான் டான்சிங் வீனஸ் சிலைக்காக இந்த வேலையை பார்த்திருப்பான்னு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. ஏன்னா 5 மாசத்துக்கு முன்னால அனாத ஆசிரமத்துல இருந்த ஒரு பையனை கடத்தி அங்க இருந்த விலை மதிப்பில்லாத ஒரு பெயிண்டிங்கை திருடிட்டு போனால. இந்த டான்சிங் வீனஸ் சிலையும் அப்படிப்பட்ட ஒண்ணுதான். சோ அத மாஃபியா மேன் கிட்ட இருந்து வாங்குறதுக்காகத்தான் மாஃபியா மேனோட காதலியை இவன் கடத்திருக்கிறதா இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்க இங்க ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. 2 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயினோட மானசீக குருவான 3வது டுச்சினோக்கா உயிரோட தான் இருந்தாரு. ஒரு நாள் ஹீரோயினும் அவரும் உட்காந்து தனியா பேசிட்டு இருக்கப்போ ஏமா எப்படியோ இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கட்டை போய் சேர்ந்துரும், நான் போனதுக்கு அப்புறம் என் பட்டத்தை யாரு கொடுக்கறதுதாமா தெரியல, ஆனா ஒண்ணு உனக்கு மட்டும் இந்த பட்டத்தை கொடுப்பான்னு கனவுல கூட நினைக்காத அப்படின்னு அவர் ஹீரோயின் கிட்ட சொன்னதும் குரு என்ன இதெல்லாம் ஹீரோயின் ஷாக் ஆயிருக்கா. சோ அவர் அந்த பட்டத்தை ஹீரோயினுக்கு கொடுக்கல. இந்த பிளாஷ்பேக் கட் பண்ணிட்டு பிரசன்ட்க்கு வந்தா அங்க ஹீரோயினுக்கு ஒரு ட்விஸ்ட். இப்ப கடத்தப்பட்டிருக்கிறது மாஃபியா மேனோட காதலி மட்டும் இல்ல, அவ கூடவே சேர்ந்து ஷாப்பிங் போன பவரையும் தான். இத ஹீரோயின் கேட்டதுமே எங்கேயோ இடிக்குதே, ஒருவேளை நல்லா மாற்றி அமைக்கப்பட்ட மண்டவோடு மாதிரியே இருக்கானே பவர், அவன் டான்சிங் வீனஸ் சிலையை வாங்குறதுக்கு எதுவும் திட்டமிட்டுறானா அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும் போதே மாஃபியா மேனுக்கு கடத்தல்காரனுக்கு அனுப்பின மெசேஜ் அவர் எடுத்துட்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் காட்டுறாரு. மாஃபியா மேனோட காதலியையும் பவரையும் கட்டி போட்டிருக்க மாதிரி ஒரு போட்டோ. அதுக்கு மேல நாளைக்கு மதியம் 3 மணிக்கு இந்த கடற்கரையில ஒரிஜினல் டான்சிங் வீனஸ் சிலையை என்கிட்ட ஒப்படைங்க, அப்படி இல்லனா இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடுவேன்ற ஒரு மெசேஜ். இத கடத்தல்காரங்க அனுப்பிச்சிருக்காங்க. இதோட இங்க சீனை கட் பண்ணா 2 மாசத்துக்கு முன்னால இருந்து பவர் என்ன மாதிரியான திருட்டு வேலை பார்த்தான்னு ஒரு ட்விஸ்டடான பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. 2 மாசத்துக்கு முன்னால கேமுக்கு ரெடியா இருங்கன்னு ஹீரோயின் சொன்னால சொல்லி முடிச்சிட்டு பவர் அங்கிள் 2 பேரும் அங்க இருந்து கிளம்பினதும் உடனே ஒரு பார்ல அங்கிளை மீட் பண்ண பவர் ஜி நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தோன்னு வைங்களேன் கண்டிப்பா ஹீரோயினை தோக்கடிச்சிடலாம் ஜி, அவளை தோக்கடிச்சாதான் இந்த தொழில இருந்து அவளை வெளியே கொண்டு வர முடியும், சோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு பவர் கேட்டிருக்கான். ஆனா அங்கிளோ நீ சும்மா இருப்பா, ஹீரோயினை ஏமாத்தணும்னா சில சமயத்துல அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கணும், சோ சடார்னு அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ ஏன் கால வாரினாலும் வாரிடுவ, அதனால இதெல்லாம் சரி வராதுன்னு அங்கிள் சொல்லிடுறாரு. அப்போன்னு பார்த்து அங்கிளுக்கு ஒரு மெசேஜ் வரவே அதை பார்த்துட்டு அங்கிள் அங்க இருந்து கிளம்ப அடுத்து பவர் கண்ணாடியை இங்க கால் பண்ணி வர சொல்லி இங்க பாரு ராஜா எப்படியோ ஹீரோயின் அவளோட டீம்ல ஒன்னு வச்சுக்கலான்னு தான் பாப்பா, நீயும் ஹீரோயின் கூடவே சேர்ந்து வேலை பாரு, ஆனா ஹீரோயின் என்னென்ன பண்றான்றதெல்லாம் தினசரி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு, நான் இந்த போட்டியில ஜெயிச்சு லம்பான ஒரு அமௌண்ட்டை பார்த்ததும் உனக்கும் பெத்த அமௌண்டா கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு கண்ணாடிக்காரங்கிட்ட பேசி அவனை வலையில விழ வச்ச பவர் அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரனை யூஸ் பண்ணிருக்கான். கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஹீரோயின் மாஃபியா மேன் கிட்ட இருந்து இதை கொள்ளடிக்க போறோம், அதுக்கு மாஃபியா மேனோட காதலியை தான் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட டீடைல்லாம் கண்ணாடிக்காரனோட மொபைலுக்கு ஹீரோயின் அனுப்புனால கண்ணாடிக்காரன் என்ன மாதிரியான விசுவாசின்றீங்க, ஹீரோயின் இவனுக்கு டீடைல் அனுப்புனா அடுத்த செகண்டே இவன் அதை அப்படியே பவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கான். அது மூலமா மாஃபியா மேனோட காதலிக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல, சின்ன வயசுல இருக்க அவளோட தம்பி தங்கச்சிங்கள அவ தான் பாத்துக்கிறான்றத தெரிஞ்சுக்கிட்ட பவர் இவனுக்கும் அந்த வயசுல ஒரு தம்பி தங்கச்சி இருக்க மாதிரி ஒரு ஆக்டிங் அவளுக்கு முன்னால போட்டு இப்படிதான் அவங்க கூட சேர்ந்திருக்கான். இது இல்லாம ஹீரோயின் டூப்ளிகேட் சிலையை ரெடி பண்ணால அந்த விஷயமும் கண்ணாடி மூலமா பவருக்கு தெரிஞ்சு போச்சு. பட் எந்த இடத்துல அந்த சிலையை ரெடி பண்றாங்கன்றது பவருக்கு தெரியாது. சோ ஹீரோயின் முதல் தடவை அந்த சிலையை ரெடி பண்றவரை பார்க்க போறப்போ ஹீரோயினுக்கு பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு போன பவர்
பவர் அது எந்த இடம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் இவன் அந்த வயசானவரை மீட் பண்ணி இந்தாங்க 50,000 காசை புடிங்க. ஹீரோயின் இந்த சிலை ரெடி ஆனதும் வந்து கேட்டான்னு வைங்களேன், ஹீரோயின் கிட்ட வேற எதையாவது கொடுத்து அனுப்புங்க, நீங்க ரெடி பண்ற சிலையை எனக்கு கொடுங்கன்னு ஒரு விஷமம் பிடிச்ச வேலையை இவன் பார்த்திருக்கான். இதோட 4வது நாள் ஒரிஜினல் சிலையை காட்டுறதுக்கு மாஃபியா மேன் ஹீரோயினையும் இன்ஸ்பெக்டரையும் மேல கூட்டிட்டு போனான்ல, அப்ப கீழே தனியா இருந்த பவர் கிச்சன்ல மாஃபியா மேனோட காதலி தடுமாறி விழுறத பார்த்திருக்கான். உடனே போய் என்னமா ஆச்சுன்னு உனக்குன்னு விசாரிச்சா அப்பதான் இந்த பொண்ணு சொல்லிருக்கா இவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு. அடிப்பாவி, இந்த பிரச்சனைக்காக தான் நீ பப்ல டான்ஸ் ஆறத விட்டுட்டு தம்பி தங்கச்சியை காப்பாத்த பணம் வேணும்னு பிடிக்காத மாஃபியா மேன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கியா? உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. வேணும்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? மாஃபியா மேனுக்கு உன் மேல பாசம் அதிகம், உனக்காக என்ன வேணும்னா பண்ணுவான். நான் உன்னை கடத்துற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்றேன், அதை வச்சு அவங்கிட்ட டான்சிங் வீனஸ்ன்ற சிலை இருக்குல்ல அதை வாங்கிடுவோம். சிலையை வித்தா பணம் ஏகபோகமா தேரும். எனக்கு ₹1 கூட வேணாம், மொத்தத்தையும் வாங்கிட்ட கொடுத்துறேன். என்ன சொல்றேன்னு பவர் கேட்கவே இந்த பொண்ணும் அதுக்கு ஒத்துக்கிறா. நல்லா பேர் வைக்காத பேட்டரி பொம்மை மாதிரி இருந்துகிட்டு தலைவன் இன்னன்னா வேலை பார்த்திருக்கான் பாருங்க. சோ கேமோட 5வது நாள் கடத்தல் நாடகத்தை அரங்கேத்த பவர் இந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஷாப்பிங் போயிருக்கான். அங்கதான் பவருக்கு ஒரு ட்விஸ்ட். ஷாப்பிங் போன இடத்துல பவர் எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு மாஸ்க் போட்டுட்டு வந்து ஒரு 4-5 பேரு மாஃபியா மேனோட காதலியை கார்ல கடத்திருக்காங்க. ஐயோ, நம்ம இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து காவு கொடுக்குற மாதிரி ஆயி போச்சு. அவளுக்கு வர ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. சோ துடிச்சு போன பவரும் பொண்ணை காப்பாத்த இவனும் கடத்தின கார்லயே எகிரி குதிச்சிருக்கான். சோ பவரும் அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டானா கடத்தின 2 பேரையும் கடத்தல்காரங்க ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க. அப்ப அது வரைக்கும் மயக்கமா இருந்த கண்ணமுழிச்ச பவர் கூட இருந்த மாஃபியா மேனோட காதலியையும் மயக்கத்துல இருந்து எழுப்பிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி இருக்காங்க. போற வழியில அந்த பொண்ணுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா. சோ ஓட முடியாம தடுமாறி கீழே விழுந்துடுறா. இவங்களுக்கு பின்னாலேயே வந்த கடத்தல்காரங்களும் இவங்களை பிடிச்சிடுறாங்க. அப்ப இந்த கடத்தல் கூட்டத்தோட தலைவன் மாஸ்க் போடாம கார்ல இருந்து இறங்கி இருக்கான். அவனை பார்த்த பவருக்கு ஒரு பட்டா ஷாக்கு. இங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் எப்படி 3வது டிச்சினோக்கோவோட பேசினதை நினைச்சு பார்த்தாலோ அதே மாதிரி பவர் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்க அந்த பிளாஷ்பேக்லயும் பழைய டுச்சினோக்கோ பவரை புது டுச்சினோக்கோவா அறிவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பதில் சின்ன வயசுல இருந்து உன் கூடவே வளர்ந்தால ஹீரோயின், எப்பவுமே அவளை காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு அந்த பொறுப்பா பவர் கிட்ட கொடுத்திருக்காரு. இதை காட்டிட்டு பிரசன்னுக்கு வந்தா கேமோட 6வது நாள் ஒரிஜினல் டான்சிங் வீனஸ் சிலை டுச்சினோக்கோ குரூப் கிட்ட போயிடுச்சு. இந்த பக்கம் கடத்தப்பட்ட இடத்துல இருந்து பவரையும் மாஃபியா மேனோட காதலியையும் காப்பாத்திடுறாங்க. அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போனதுனால அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அவளோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. இதை பார்த்து பவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைமிங்ல இங்க வந்த ஜப்பான் காப் சம்பந்தமே இல்லாம பவரோட சட்ட காலரை புடிச்ச கொக்கா மக்கா, டேய் நடக்கிறது எது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, மரியாதையா உண்மையை சொல்லிடு, எங்கடா டொச்சினோக்கோ அப்படின்னு கேட்டு மிரட்டுன்னு மிரட்ட அப்படியே பவர் தப்பிச்சு போறப்போ கடத்தல் குரூப்போட தலைவன் மாஸ்கே இல்லாம காரை விட்டு இறங்கினால அந்த பிளாஷ்பேக்கு போனா அங்க ஒரு மஜாவான ட்விஸ்ட். இவங்களை கடத்தினது வேற யாரும் இல்ல, அங்கிளே தான். எப்படி ஹீரோயின் கேம் அனௌன்ஸ் பண்ணதும் பவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு பிளாஷ்பேக் காட்டினாங்களோ அதே மாதிரி இப்ப அங்கிளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அப்போயில இருந்து நடந்த ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட பேசி முடிச்சிட்டு ஒரு பப்ல உட்காந்து பவரும் அங்கிளும் பேசிட்டு இருந்தாங்களா, யார்கிட்ட இருந்தோ மெசேஜ் வந்ததோமா அங்கிள் கிளம்பி வந்துட்டாரா. அதுக்கப்புறம் கேம் ஆரம்பிச்ச 4வது நாள் செஃப் லேடின்னு ஒரு ஸ்கேமரை ஆரம்பத்திலேயே பார்த்திருந்தோமே, அவர் ரோட்டோரத்துல வச்சிருக்க கடைக்கு முன்னாலேயே அவகிட்ட நின்று பேசிட்டு இருந்த அங்கிள் வேணும்னே இவ கண்ணத்துல பல்லார்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு. அடிச்சுட்டு அங்கிள் போயிடுறாரு. அதே இடத்துலதான் யாரோ ஒரு ஆளோட போட்டோவை காட்டி இவங்களை பாத்தீங்களான்னு ரோடா விசாரிச்சுட்டு இருந்தாருல ஜப்பான் காப். அவரும் இவர் கூட இன்ஸ்பெக்டரோட ஆளுங்கன்னு ஒரு 3-4 பேர் இருந்திருக்காங்க. அவங்க அடி வாங்கின செஃப் லேடி கிட்ட, யாருமா அந்த பர்மா பள்ளி, எத்தனை பேருக்கு முன்னால நடிச்சிட்டு போறான் சொல்லு, உனக்காக அவனை ஏதாவது நாங்க பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவளும் சாமர்த்தியமா பண்ணா நல்லா தாங்க இருக்கும், அவன் இந்த இடத்துல தான் இருப்பான், போய் சோழிய முடிங்கன்னு சொல்ல ஜப்பான் காப் இன்ஸ்பெக்டரோட ஆளுங்கன்னு 4 பேரு அங்கிள் இருக்க இடத்துக்கு போனதும் இவங்களை மிரட்டுற மாதிரி வானத்தை பார்த்து துப்பாக்கியால ஷூட் பண்ண அங்கிள் இவங்களை கூட்டிட்டு வந்த செஃப் லேடியை இவர் பக்கம் கூப்பிட்டுக்கிட்டு வந்தவங்களுக்கு பேக் நிறைய பணத்தை கொடுத்த அங்கிள், இது ஜஸ்ட் அட்வான்ஸ் தான், நான் சொல்ற வேலையை மட்டும் முடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், இன்னும் கட்டுக்கட்டா நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு இவங்களை இவர் கூட டீம் சேர்த்து இவங்களை கூட்டிட்டு போயிட்டு தான் அங்கிள் பவரையும் மாஃபியா மேனோட காதலியையும் கடத்திருக்காரு. அப்புறம் கேமோட 6வது நாள்ல அங்கிள் தான் மாஃபியா மேனோட காதலியை கடத்தினதும் மாஃபியா மேனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டாரு இல்ல, நாளைக்கு இந்த இடத்துல டான்சிங் வீனஸ் சிலையை என்கிட்ட ஒப்படைக்கணும்னு. சோ 6வது நாள் அங்கிள் எந்த இடத்துல சொன்னாரோ அந்த இடத்துல மாஃபியா மேன் அந்த சிலையை அங்கிள் கிட்டையும் கொடுத்துறான். இன்ஸ்பெக்டர் அந்த சிலையில தெளிவா ஜிபிஎஸ் டிராக்கரை பிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருக்காரு. ஆனா அங்கிள் பழந்துன்னு கொட்டப்பட்டவராச்சே, அவர்கிட்ட இவனோட பாச்சா பழிக்குமா? பழிக்கல. இவங்க கண்ணு முன்னாலேயே அந்த சிலையில இருக்க ஜிபிஎஸ் டிராக்கரை அங்கிள் எடுத்து கடல்ல தூக்கி போட்டுட்டு போட்ல இங்க இருந்து கிளம்பிடுறாரு. எங்க இவரை ஃபாலோ பண்ணிட்டு போனா மாஃபியா மேனோட காதலி செத்துருவான்றதுனால இவரை யாருமே ஃபாலோ பண்ணல. கொய்யால அப்ப இந்த பிளாஷ்பேக்ல நடந்ததெல்லாம் பார்த்தா அங்கிள் தான் உண்மையான டுச்சினோக்கோவா அப்படின்னு நம்ம நினைச்சா அதுவும் கிடையாது. எப்படி ஹீரோயினுக்கும் பவருக்கும் குருநாதர் கிட்ட
கிட்ட பேசுற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் காட்டினாங்களோ அதே மாதிரி அங்கிளுக்கும் ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல பழைய டுச்சினோக்கோ ஒன்னையும் நான் புது டுச்சினோக்கோவை அறிவிக்க மாட்டேன்னு அங்கிள் கிட்ட சொல்லிட்டாரு. சோ அங்கிளும் டுச்சினோக்கோ இல்ல. ஆனா ஹீரோயின் வச்ச கேம்ல அங்கிள் ஜெயிச்சிட்டாரு இல்லையா? இப்ப டான்சிங் வீனஸ் சிலை அங்கிள் கையில தானே இருக்கு. இத முடிச்சிட்டு கேமோட 7வது நாளுக்கு வந்தா டான்சிங் வீனஸ் சிலையோட அங்கிள் ஒரு பில்டிங் குள்ள வர அங்கிளுக்கு பின்னாலேயே ஹீரோயினும் அங்க வரா, இவங்களுக்கு பின்னால பவரும் அங்க வரா. கடைசியா மொத்த இன்டர்போலும் இங்க வந்து 3 பேரையும் சுத்து போட்டு பிடிக்குது. எல்லாத்துக்கும் காரணம் நல்லா ஊம குசும மாதிரி இருக்கான் பாருங்க பவர், அவனே தான். போலீஸ்ல மாட்டினாவாச்சு ஹீரோயின் இந்த தொழில விட்டு வருவான்னு இவன் 2 பேரையும் கோத்த விட்டான். இப்ப மாட்டின 3 பேரையும் இன்ஸ்பெக்டர் ஜெயில போடுறாரு. அங்க இவங்க 3 பேரும் பேசிக்கிறப்பதான் தெரியுது 3 பேர்ல யாருமே டொச்சினோக்கோ இல்லன்னு. அதோட பவர் எதுக்காக இந்த 2 பேரை கோத்து விட்டானோ அந்த காரணத்தை ஹீரோயின் கிட்டயும் சொல்லி ரொம்ப அழுது ஃபீல் பண்றான். அவன் அழுறத பார்த்ததும் ஹீரோயினுக்கு அழுவ வந்துருது. இப்படி ஜெயில நடக்கிற எல்லாத்தையும் அங்க இருக்க கேமரா மூலியமா இன்ஸ்பெக்டரும் ஜப்பான் காப்பும் பார்த்துட்டு இருக்க. அப்படியே இன்ஸ்பெக்டரோட மூஞ்சிக்கு ஒரு க்ளோஸ் அப்ப வச்சு தக்காளி கொடுத்தா பாருங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்விஸ்ட். சீனை கட் பண்ணி 2 மாசத்துக்கு முன்னால இருந்து நடந்த கதையை இன்ஸ்பெக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காட்டுறாங்க. 2 மாசத்துக்கு முன்னாலேயே மாஃபியா மேனை போய் மீட் பண்ண இன்ஸ்பெக்டர், உங்ககிட்ட டான்சிங் வீனஸ்ன்ற சிலை இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏற்கனவே டுச்சினோக்கோன்ற ஒரு ஆள் எங்கெங்கெல்லாம் கலைநயமிக்க பொருட்கள் இருக்கோ அங்கெங்கெல்லாம் போய் கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். சோ கண்டிப்பா உங்ககிட்டயும் கொள்ளையடிக்கிறதுக்கு வருவான். அப்படி உங்கள்கிட்ட சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்து பேசினா உடனே எங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் 2 மாசம் கழிச்சு ஹீரோயின் வந்து சந்தேகப்படுற மாதிரி மாஃபியா மேன் கிட்ட பேசினாலா. அன்னைக்கே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி 2 பேர் வந்திருக்காங்கன்றத மாஃபியா மேன் சொன்னதும் கேமோட 2வது நாள்லயே இன்ஸ்பெக்டர் மாஃபியா மேனோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அதே நாள் அன்னைக்கு தானே ஜப்பான் காப்பும் வந்தாரு. எல்லாரும் கும்பலா பேசி முடிச்சிட்டு ஹீரோயின், பவர், ஹீரோயினோட அசிஸ்டண்டா வந்த கண்ணாடி இவங்க 3 பேரும் போனதும், ஐயா ஜப்பான் காப்பு, உங்களுக்கு யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்க ஜப்பான் ஸ்கேமரை தேடி இங்க வந்ததா சொன்னீங்கல்ல, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாருன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அதை சொல்லுங்கன்னு கேட்டு அது சிஓ தான்றது தெரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் சிஓட இடத்துக்கு போய் நீங்க தேடி வந்த ஆள் யாருன்னு கேட்டிருக்காரு. ஆரம்பத்துல சிஓ ரொம்ப நக்கலா பதில் சொல்லியிருக்காப்புல. நல்லா க்ளோனிங் பண்ண குண்டலகேசி மாதிரி இருந்துகிட்டு ஒரு இன்டர்போல் ஆபீசர் கிட்டே நீ திமிரா பேசுறியா அப்படின்னு சிஓ சாப்பிட்டு இருந்த சாப்பாட்டுலயே அந்த ஆளோட மூஞ்ச முக்க, ஆமா அடிக்க வேண்டியவனெல்லாம் விட்டுருங்க, என்னைய மட்டும் ஈஸியா அடிச்சிருங்கடான்னு சிஓ காண்ட் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கேட்டதுக்கு பதில் சொல்லாம இருக்க முடியுமா? சோ சிஓ இவர்கிட்ட இருக்க ஹீரோயின், பவர், அங்கிள் 3 பேரோட போட்டோவையும் அந்த இடத்துலயே எடுத்து காட்டியிருக்காரு. ஆக அப்பவே இன்ஸ்பெக்டருக்கு நம்ம மாஃபியா மேனோட வீட்டுல பார்த்த ஹீரோயின், பவர் இவங்க 2 பேருமே ஸ்கேமர்ன்றது தெரிஞ்சு போச்சு. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு என்னன்னா இந்த 3 பேர்ல யாரோ ஒரு ஆள் டுச்சினோக்கோவா இருப்பாங்களோன்னு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டவுட். சோ இந்த 3 பேர்ல ஒரு ஆளை வச்சு 3 பேரையும் லாக் பண்ண நினைச்ச இன்ஸ்பெக்டர் நம்ம பிளானுக்கு யார் சரிப்பட்டு வருவான்னு சிஓ கிட்டே விசாரிக்க சிஓ பவரோட போட்டோவை மட்டும் துண்டா எடுத்து காட்டியிருக்காரு. பவர் கொஞ்சம் எமோஷனலா வீக்கான ஆளு. சோ இந்த 3 பேரையும் பிடிக்கிறதுக்கு பவரே ஹெல்ப் பண்ணுவான்ற மாதிரி சிஓ சொல்ல இன்ஸ்பெக்டர் அதுக்குண்டான வேலைகளை பார்க்கலாம்னு பார்த்தா நடுவுல ஜப்பான் காப்பு இருக்காருல்ல, இவருக்கு தேவை டொச்சினோக்கோலாம் இல்ல, ஜப்பான்ல ஸ்கேம் பண்ணி சுத்திட்டு இருந்தா இந்த 3 பேரை பிடிக்கணும். ஆள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, 2 பேர் கண்ணு முன்னாலே இருக்காங்க. சோ நான் அவங்கள பிடிக்க போறேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னா உன்னை கொன்னே போட்டுருவேன் நானு, இத்தனை நாளா இத்தனை பேர் கஷ்டப்பட்டு டொச்சினோக்கோவை பிடிக்க படாத பாடு பட்டு இருக்கோம், நடுவுல உள்ள போந்து ஆட்டையை கலைக்கலான்னு பாக்குறியா நீ? அடுத்த கொஞ்ச நாள் ஷட்டரை சாத்திக்கிட்டு நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் பண்ணு, புரியுதா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஜப்பான் காப்பை மிரட்டி வச்சிருக்காரு. இதுக்கு அடுத்த நாள் இன்ஸ்பெக்டர் ஆளுங்களோட சேர்ந்து களப்பணிக்காக போன ஜப்பான் காப் கையில யாரோ ஒரு ஆளோட போட்டோ வச்சுக்கிட்டு இந்த ஆளை பாத்தீங்களா பாத்தீங்களான்னு ரோடா விசாரிச்சுட்டு இருந்ததா சொன்னோம்ல, அந்த போட்டோ அங்கிளோட போட்டோ தான். ஏன்னா 3 பேர்ல ஹீரோயினும் பவரும் மாஃபியா மேனோட வீட்டுல இருக்காங்க, அங்கிள் மட்டும் தானே எங்கன்னு தெரியல. அப்படி அங்கிளை தேடி சுத்திட்டு இருக்கப்போ கேமோட 4வது நாள்ல அங்கிள் செஃப் லேடிய கண்ணத்துல பல்லாருன்னு விட்டாரா, அப்பவே இவனுங்க அங்கிளை பாத்துறானுங்க. ஆனாலும் இவனுங்க எந்த வித ரியாக்ஷனும் கொடுக்கல. ஏன்னா அங்கிள் என்ன பண்ண முயற்சி பண்றாருன்னு தான் தெரிஞ்சுப்போமே அப்படின்னு அமைதியா இருந்தவனுங்க அடுத்து செஃப் லேடியோட சேர்ந்து அங்கிள் இருக்க இடத்துக்கு போறானுங்களா. அப்ப நீ யாரான்னு ஜப்பான் காப் அங்கிள் கிட்ட கேக்குறப்போ நான் தாண்டா டொச்சினோக்கோன்னு அங்கிள் சொல்லியிருக்காரு. இப்படி சொன்னாதான் இவனுங்க சிலைய கடத்த ஹெல்ப் பண்ணுவானுங்கன்றதுக்காக அங்கிள் போய் சொல்லியிருக்காரு. ஆனா அதை உண்மை நம்பின ஜப்பான் காப் அந்த இடத்துல இருந்தே இன்ஸ்பெக்டரை கால் பண்ணி, ஏம்பா இவ்வளவு நாளா தேடிட்டு இருக்கல டொச்சினோக்கோ, அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்பா, என் கண்ணு முன்னாலதான் நிக்கிறான், அரெஸ்ட் பண்ணட்டுமான்னு கேட்டிருக்காரு. நீ ஆணியே புடுங்க வேணாம், ஏன்னா இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் டொச்சினோக்கோ இல்லன்னு சொல்லிட்டானா, சோ அவன் அந்த பொண்ணை கடத்தி சிலைய கையால வாங்கட்டும், கிரைம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் அரெஸ்ட் பண்ணிக்கலாம்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல இவங்களும் அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அங்கிள் சிலையையும் வாங்கிட்டாரு. போட்ல போயிட்டு இருக்கப்போ சரியான டைம் வரும், அப்போ அங்கிள் அரெஸ்ட் பண்ணிக்கலாம்னு இவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நடுவுல அங்கிள் தெளிவா மயக்க மருந்து கலந்த சரக்கை இவனுங்கள்ட்ட கொடுத்துட்டு இவனுங்களை மயக்கமாக்கிட்டு சிலையோட தப்பிச்சிட்டு இருக்காரு. இந்த காண்டில தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஜப்பான் காப் பவரோட சட்ட காலரை பிடிச்சு அங்கிள் தான் உண்மையான டொச்சினோக்கோன்னு நினைச்சுக்கிட்டு எங்கடா டொச்சினோக்கோன்னு கேட்டு மிரட்டி இருக்காரு. பவர் தான் எமோஷனலா வீக்கான ஆளுன்னு சிஓ ஏற்கனவே சொல்லிட்டானே. சோ இதையே துடுப்பு சீட்டா யூஸ் பண்ணலாம்னு முடிவெடுத்த இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டல்ல அழுது புலம்பிட்டு இருந்த பவர் கிட்ட, தம்பி நீ ஏன் கவலைப்படுற, நீ உன் கூட்டாளிகளை காட்டி கொடுக்கறதா நினைக்காத, அவங்கள காப்பாத்துறதா நினைச்சுக்கோ, நீ அவங்க இருக்க இடத்த சொல்லிட்டனா அவங்க தண்டனையை குறைக்க நான் உதவி பண்றேன்னு பல பிட்டுகளை போட்டு இவ மூலியமாகவே இன்ஸ்பெக்டர் 3 பேரையும் பிடிச்சிட்டு இருக்காரு. இதுதான் நடந்த கதை. இத
இத காரிட்டு இப்ப பிரசன்ட்க்கு வந்தா, சரிப்பா நீ நினைச்ச மாதிரி தான் 3 பேரை புடிச்சிட்டல்ல, ஜப்பான்ல இருந்து நானும் இவ்வளவு தூரம் இவங்களை பிடிக்க தான் வந்தேன், ஆளுங்களை பிடிச்சும் இன்னும் கேள்வி கேட்காம இருக்கேன், எப்பதான் என்ன கேள்வி கேட்க விடுவ அப்படின்னு அவங்களை விசாரிக்கிறதுல ஜப்பான் காப் ஆர்வமா இருக்காரு. பதிலுக்கு இன்ஸ்பெக்டரோ, கேள்வி கேட்க போறியா, நீ கேள்வி கேட்டு என்ன கழட்ட போற, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், கஷ்டப்பட்டு இந்த 3 பேரையும் நாங்க பிடிச்சிருக்கோம், சோ இவங்க இன்டர்போலோட சொத்து, உனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஒழுங்கா உதவாங்காம ஓடி போயிடுன்னு இவன் ஜப்பான் காப்பா அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறான். அங்கிளோட கையில ஒரிஜினல் டான்சிங் வீனஸோட சிலை இருந்தது இல்ல, அது இப்போ இன்டர்போல் கிட்ட தான் இருக்கு. சரி, இப்ப அடுத்து மாட்டின 3 பேரையும் இன்ஸ்பெக்டர் என்னடா பண்ண போறான்னு பார்த்தா, இவனுங்க 3 பேர் என்ன பெரிய தியாகிங்களா, மனசுல ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு சின்ன சின்ன தப்ப பண்ற தருதலிங்க, இவங்களை எது கோர்ட்லாம் கூட்டிட்டு போய் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்மளே இவங்க கதையை முடிச்சிடலாம்னு 8வது நாள் 3 பேரையும் தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்த இன்ஸ்பெக்டர் இவங்களை போட்டு தள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு வந்த ஜப்பான் காப், ஏண்டா பங்கு வச்ச பப்பிடாக, எனக்கே உபதி அடிக்கலான்னு பார்த்தல, நீ வெச்சம் பாடுறா உனக்கு ஒரு செக்கு, இவங்கள்ட்ட பணத்தை ஏமாந்த சிஓ, அவர் ஏமாந்தது கருப்பு பணமா இருந்தாலும் சரி என்ன இவங்க ஏமாத்திட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சோ ஜப்பான் கவர்மெண்ட் இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ண வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்கு, பாத்தியா வாரண்ட அப்படின்னு ஜப்பான் காப் வாரண்ட காட்டிட்டு இருக்கும்போது ஜப்பான் நாட்டை சேர்ந்த அம்பாசிடர் அப்புறம் ஹீரோயினும் கண்ணாடியும் மிலிட்டரியில என்ன பொசிஷன்ல இருக்கிறதா போய் சொன்னாங்களோ உண்மையாகவே அந்த பொசிஷன்ல இருக்க 2 பேரு இவங்க தான் அந்த உண்மையான ஆளுங்கன்றத ஏற்கனவே ஜப்பான் காப் டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டிட்டாரு. அவங்க 3 பேரும் ஜப்பான் படையோட இங்க வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து நம்ம ஆளுங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தாங்க ஒரு சூப்பர் டூப்பர் ட்விஸ்ட், நீங்க வேற ஒன்னு எதிர்பார்த்திருப்பீங்க, ஆனா இங்க நடக்கிறதோ வேற. இவங்க அரெஸ்ட் ஆகி போனதும் இன்டர்போலோட ஆபீஸ்க்கு போன இன்ஸ்பெக்டர் இவரோட ஆளுங்கள்ட்ட, சரி விடுங்கடா நம்மளே அவங்கள போட்டு தள்ளலாம்னு பார்த்தோம், நம்ம கண்ணில் படாம எங்கேயோ போனானுங்களே அதோட சந்தோஷம் தானே, சரி நீங்க பேக்கப் பண்ற வேலையை பாருங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே இன்டர்போல் ஆபீஸா இருந்த இந்த இடம் சாதாரண ஒரு பில்டிங்கா மாறுது. அதாவது இன்ஸ்பெக்டர் கூடவே சுத்திட்டு இருந்த ஆபீசர்ஸ் இவனுங்க போட்டிருந்த யூனிஃபார்மா கழட்டுறானுங்க. அங்க ஆபீஸ் செட்டப்புக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பில்டிங் வாடகைக்கு விடப்படும்ன்ற போர்ட மாட்றானுங்க. என்னடா நடக்குதுங்கன்னு நம்ம ஷாக்ல இருக்கும்போதே டான்சிங் வீனஸ் சிலை இன்ஸ்பெக்டர் கிட்ட தானே இருக்கு. இந்த சிலையோட படத்தோட ஆரம்பத்துல டொச்சினோக்கோ காட்டுல இருக்க ஒரு வேர் ஹவுஸுக்கு போயிருப்பான் பாருங்க. அந்த வேர் ஹவுஸுக்கு சிலையோட போன இன்ஸ்பெக்டர் காவலுக்கு இருக்க ஆயாவுக்கு ஒரு ஹாயை போட்டுட்டு சேஃப்டி லாக்கர் இருக்க இடத்துக்கு போய் பாஸ்வேர்டை போட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு லாக்கரை திறந்து உள்ள போய் இந்த சிலையை வைக்கிறான். வாரே வா, கடைசியில இந்த இன்ஸ்பெக்டர் தாங்க டொச்சினோக்கோ. இன்டர்போல்ன்றதெல்லாம் மத்தவங்களை ஏமாத்த இவன் நடத்தின நாடகம். இவன் கூட அந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே டொச்சினோக்கோவோட ஆளுங்க, அதாவது இவனோட ஆளுங்க. பொருளை தூக்கறதுக்கு இவனே போலீஸ் வேஷம் போட்டிருக்கான். அதோட நம்ம டொச்சினோக்கோவோட இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லியிருந்தோம்ல, யாரு டொச்சினோக்கோவா இருக்காங்களோ அவங்க அந்த பதவியை விட்டு விலகிறப்போ அவங்களோட சிஷ்யனுக்கு தான் அந்த பதவியை கொடுப்பாங்கன்னு. அப்படி 3வது டொச்சினோக்கோ இவனுக்கு இந்த பதவியெல்லாம் கொடுக்கல. அந்த கிழவன் என்ன பதவியை கொடுத்து நம்ம வாங்குறது, நம்மளே டொச்சினோக்கோ பதவி எடுத்துப்போம்னு இவனே அந்த பதவியை எடுத்துக்கிட்டான். லாஸ்டா அவன் நினைச்ச மாதிரி நினைச்ச பொருளையும் தூக்கிட்டான். நம்ம ஆளுங்க தான் மொக்க வாங்கிட்டாங்க. இதெல்லாம் காட்டி முடிச்சிட்டு அப்படியே 60 நாள் கடந்து, ஏற்கனவே 8 நாள் படத்தை பார்த்துட்டோம்ல, இப்ப 68வது நாள்ல காட்டினா டொச்சினோக்கோ ஆளுங்களோட ஜாலியா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்கான். அப்ப பரபரப்பா டொச்சினோ கிட்ட வந்து அவனோட ஆள் ஒருத்தவன், தல இந்த மாஃபியா மேன் இருக்கான்ல, அவன் நம்மளுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான் பாருங்க தல அப்படின்னு மாஃபியா மேன் அனுப்பின சில போட்டோஸ் இவன் டொச்சினோக்கோ கிட்ட காட்ட, இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா தெரிக்க போகுது. ட்விஸ்ட்ன்ற கடல்ல நீந்த தயாராயிடுங்க. மாஃபியா மேன் அனுப்பியிருக்க போட்டோல மாஃபியா மேனும் அவனோட காதலியும் கையில டான்சிங் வீனஸ் சிலையோட நின்னுட்டு இருக்காங்க. இத பார்த்த டொச்சினோக்கோவுக்கு ஒரு எழவும் புரியல. அது எப்படி நம்ம லாக்கர்ல இருக்க சிலை இவனுங்கள்ட்ட போச்சுன்னு கன்ஃபியூஸ் ஆன டொச்சினோக்கோ உடனே கார் எடுத்துக்கிட்டு நைட் டைம்ல இவன் திருட்டு பொருளெல்லாம் வச்சிருக்க வேர் ஹவுஸுக்கு போக, வேர் ஹவுஸ் வாசல்லையே இதுக்கு காவலா இருந்த ஆயா ரத்த வெள்ளத்துல மதந்து குப்புற படுத்த மேனிக்கு செத்து போய் கிடக்கு. இத பார்த்துட்டு உள்ள போனவன் சேஃப்டி லாக்கர்ல பாஸ்வேர்டையும் இவனோட ஃபிங்கர் பிரிண்டையும் வச்சுட்டு பொருளா இருக்க இடத்துக்குள்ள பார்த்தா இடத்துல இவன் வச்ச எந்த பொருளும் இல்ல, ஸ்பாட்டே எம்டியா இருக்கு. நல்லா டைஃபாய்டு வந்த டைகர் பல்லு மாதிரியே இருக்கான் பாருங்க டொச்சினோக்கோ. இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு வெறி ஆயிடுது. இவன் திருடி எடுத்துட்டு வந்து இங்க வச்ச டான்சிங் வீனஸ் சிலை மாஃபியா மேனோட கையில இருந்துச்சுல்ல, சோ அங்க தாண்டா ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு மறுபடியும் வேற நாட்டுல இருக்க மாஃபியா மேனோட வீட்டுக்கு டொச்சினோக்கோ போக ஜேன்னு இருந்த வீடு இப்ப காலியா இருக்கு. வீட்டோட சேஃப்டி லாக்கர்ல டான்சிங் வீனஸ் சிலைய மாஃபியா மேன் வச்சிருந்தான்ல, இப்ப டொச்சினோக்கோ போய் அந்த லாக்கர் திறந்தா அங்கதான் டான்சிங் வீனஸ் சிலை இருக்கு. அப்பாடா எல்லாம் போனாலும் இது மட்டும் இருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரம் டொச்சினோக்கோ சந்தோஷம் ஆகிறதுக்குள்ளேயே அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இது ஒரிஜினல் சிலை இல்ல, ஹீரோயின் ரெடி பண்ணி வச்சிருக்க டூப்ளிகேட். டொச்சினோக்கோ இதை போட்டு உடைச்சதும் இங்க சீனை கட் பண்ணி 4 மாசத்துக்கு முன்னால நடந்த பிளாஷ்பேக் போறாங்க. டொச்சினோக்கோ அனாத ஆசிரமத்துல அலுமல் பண்ணி அங்க இருந்த ஒரு பெயிண்டிங்கை திருடி எடுத்துட்டு போயிட்டான்ல, இதனால அந்த ஆசிரமத்தை சேர்ந்த பாட்டிமா ரொம்பவே ஃபீலிங்கா இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு சுட்டி போயிருக்கா. அதாவது போன பாட்டுல ஹூ ஃபேமிலில மிஷல்ன்ற பேர்ல ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணா இல்லையா, அவ போய் பாட்டிமா அழறத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அடுத்த 2 மாசம் கழிச்சு ஹீரோயின் பவர் கட்டி அங்கிள் கிட்டி நம்ம ஒரு கேம் வச்சுக்கலாம்னு பேசி அனுப்பிவிட்டால. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்தவ சுட்டிக்கு அந்த ஆசிரமத்தை நடத்துற பாட்டிமாவை ரொம்ப பிடிக்கும் போல. பிடிச்ச காரணத்தினாலதான் ஹூ ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு பெயிண்டிங் இவ ஆசிரமத்துக்கு தானமா கொடுத்திருக்கா. அந்த பெயிண்டிங்கை தான் டொச்சினோக்கோ
கொள்ளையும் அடிச்சிருக்கான். நம்ம அந்த பெயிண்டிங்கை கொடுத்ததுனாலதான் ஆசிரமத்துல இவ்வளவு கலவரம் ஆயிருக்குன்னு இவளுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங். சுட்டி ஹீரோயின் கிட்ட ஒப்பாரி வச்சதும் உடனே ஹீரோயின் அங்கிளுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா, எங்க இருந்தாலும் சரி சீக்கிரமா என்னோட வீட்டுக்கு வாங்க, ஆனா வரத தயவு செஞ்சு பவர் கிட்ட சொல்லாதீங்கன்னு. இந்த டைம்ல தான் பவரும் அங்கிளும் பார்ல உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. மெசேஜ் வந்ததும் அங்கிள் கிளம்பிட்டாருன்னு சொல்லியிருந்தோம்ல, அது ஹீரோயினோட மெசேஜ் தான். அடுத்து சுட்டி அங்கிள் கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும், நான் கொடுத்த பெயிண்டிங் டொச்சினோக்கோ திருடிட்டான், இந்த கேஸ ஒரு ஜப்பான் ஆளான இன்டர்போல சேர்ந்த இன்ஸ்பெக்டர் தான் விசாரிக்கிறாரு அப்படின்றத சொன்னதும், எதை வச்சு அந்த ஆள் இன்ஸ்பெக்டர் இல்ல, அவன் தான் டொச்சினோக்கோன்றத ஹீரோயினும் அங்கிளும் கண்டுபிடிச்சாங்கன்றது தெரியல. ஆனா சுட்டி சொன்னதுமே இன்ஸ்பெக்டர் வேஷத்துல இருக்க அவன் தான் டொச்சினோக்கோன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயினோட குரு உயிரோட இருக்கும் போதே இந்த டொச்சினோக்கோன்ற பதவி எல்லாம் என்னோடய போட்டோம், எனக்கு அப்புறம் இந்த பதவியை நான் யாருக்குமே கொடுக்க போறது இல்ல, அதையும் மீறி நான் செத்தது எவனாவது நான் தான் டொச்சினோக்கோன்னு சொல்லிட்டு முன்னால வந்தான், அவனை உண்டு இல்லாம நீ ஆக்கிடணும்னு ஹீரோயின் கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு. குருவுக்கு கொடுத்த சத்தியத்தை ஹீரோயினால மீற முடியுமா? சோ டொச்சினோக்கோன்ற பேர்ல வந்திருக்கவன சும்மாவே விடக்கூடாதுன்னு ஹீரோயின் பவரை விட்டுட்டு மீதி ஆளுங்களை மட்டும் ஒன்னா சேர்த்து இந்த டொச்சினோக்கோ திருடின பொருளை அவங்கிட்ட இருந்தே கொள்ளையடிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். டொச்சினோக்கோ ஒரு ஸ்கேமர், இவன் திருடுற பொருளெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கான். அது வரைக்கும் மட்டும்தான் இவங்களுக்கு தகவல் தெரியும், பட் எந்த இடத்துல அவன் ஒளிச்சு வச்சிருக்கான்றது தெரியாது. அந்த இடத்தை கண்டுபிடிக்க ஹீரோயின் முடிவெடுத்துறா. டொச்சினோக்கோ ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான ஆளு, எந்த ஒரு இடத்துலயும் இவங்க அவனை ஏமாத்துறாங்கன்ற சந்தேகம் அவனுக்கு வந்துடக்கூடாது. இவங்க எக்ஸிக்யூட் பண்ண போற பிளான் டொச்சினோக்கோ பாக்குறப்ப அவனுக்கு ரியலா தெரியணும்ன்றதுக்காகத்தான் பவர் கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல. அப்பதானே பவருக்கு பிளான் என்னன்னே தெரியாம எது நடந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி ரியலாகவே ரியாக்ட் பண்ணுவான். சோ பவர் ஹீரோயின் சொன்ன கேம் விளையாடுற மாதிரியே விளையாடட்டும், நம்ம வேலையை நம்ம பார்த்துப்போம்னு ஹீரோயின் பவருக்கு சொல்லாமலே இவளோட பிளான ஸ்டார்ட் பண்ண தயாராயிடுறா. அதோட டொச்சினோக்கோ ஒரு ஆசிரமத்துல கொள்ளையடிச்சான்ல, அந்த ஆசிரமம் பல கெட்டவங்கள நல்லவங்களாகி இருக்கு. அவங்க இந்த ஆசிரமத்துக்காக என்ன வேணும்னா பண்ண தயாரா இருக்காங்க. அவங்க தான் நம்ம பார்த்த கேரக்டர்ஸான மாஃபியா மேன், அவனோட காதலி, மாஃபியா மேனோட ஆளுங்கன்னு எல்லாருமே. சோ இவங்கள வச்சு ஒரு டீம் உருவாக்குன ஹீரோயின் மாஃபியா மேன், அவனுக்கு ஒரு காதலி, காதலிக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் இவங்கிட்ட ஒரு டான்சிங் வீண சிலை இருக்குன்னு டான்சிங் வீண சிலை ஹூ ஃபேமிலிக்கு சொந்தமான சிலை. இந்த நாடகத்துக்காக சுட்டிக்கிட்ட இருந்த அந்த சிலையை கடன் வாங்கின ஹீரோயின் மாஃபியா மேன் கிட்ட இப்படி ஒரு சிலை இருக்குன்றத டொச்சினோக்கோவோட காதுக்கு கொண்டு போயிருக்கா. அவனும் இன்டர்போல் மாதிரி மாஃபியா மேன் கிட்ட வந்துட்டானா, எப்படிடா இந்த சிலையை தூக்குறதுன்னு எப்படியும் டொச்சினோக்கோ யோசிச்சுட்டு இருந்திருப்பான். நம்மளே அவனுக்கு லீடு எடுத்து கொடுப்போம், அப்பதான் நம்மளோட வேலை முடியும்ன்றதுக்காகத்தான் ஹீரோயின் இவ அடையாளத்தை வேணும்னே டொச்சினோக்கோவுக்கு தெரியப்படுத்திருக்கா. அதாவது ஹீரோயினோட கேம் ஆரம்பிச்ச முதல் நாள் நைட்டு ஹீரோயினை தேடி இந்த ஊருக்கு சிஓ வந்தான்ல, சிஓவை இங்க வர வச்சதே ஹீரோயின் தான். அன்னைக்கு நைட்டு கூட சிஓவை பார்த்து ஹீரோயின் பயந்து ஓடின மாதிரி நம்ம பார்த்தோமே, ஆனா ஹீரோயின் பயந்து ஓடல. சிஓவை தைரியமா மீட் பண்ணி, இன்னாஜி உங்களுக்கு எனக்கு பிரச்சனை, உங்கள்ட்ட இருந்து நான் 5 பில்லியன் ஏமாத்திருக்கேன், அவ்வளவுதானே, அதை நான் திரும்ப கொடுத்துறேன், ஆனா நீங்க எனக்காக ஒரே ஒரு வேலை மட்டும் செஞ்சா போதும். இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தவன் உங்ககிட்ட வருவான், அவங்கிட்ட என் போட்டோ, பவர் போட்டோ, அங்கிள் போட்டோ, இந்த 3 பேரோட போட்டோவை மட்டும் காட்டுங்க, நிச்சயத்தை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொன்னதுனாலதான் சிஓ வேணும்னே இந்த 3 பேரோட போட்டோவையும் டொச்சினோக்கோ கிட்ட காட்டியிருக்கான். இப்ப டொச்சினோக்கோவுக்கு என்ன தோணும், சிலையை தூக்க வந்த இந்த 3 ஸ்கேமர்ஸை நம்ம ஸ்கேம் பண்ணி இவங்க தூக்க போற சிலையை நம்ம இவங்கள்ட்ட இருந்து தூக்கிடலாம் தானே தோணும். அவனுக்கு அப்படி தோணணும்ன்றது தான் ஹீரோயினோட பிளானும். அது ஏன்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் பாருங்க. எப்படியோ ஹீரோயின் பிளான் பண்ணி ஒவ்வொரு மூவா பண்ணிட்டு இருக்காளா, இவ பண்ற எந்த மூவும் கெட்டு போகாம எல்லாத்தையும் டொச்சினோக்கோ ரியல்ல நம்புற மாதிரி பவரும் நடந்துகிட்டான். மாஃபியா மேனோட காதலிய அங்கிள் ஜப்பான் காப்பையும் டொச்சினோக்கோவோட ஆளுங்களையும் வச்சு தானே பண்ணிருப்பாரு. ஒருவேளை இதெல்லாம் இவங்களோட பிளான் தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணை கடத்தி கூட்டிட்டு போறப்போ பவர் அந்த துடி துடிச்சிருப்பானா? கண்டிப்பா துடிச்சிருக்க மாட்டான்ல. இவன் துடிச்ச துடிப்புலயே டொச்சினோக்கோ எந்த வித சந்தேகமும் பட்டிருக்க மாட்டான். அடுத்து பவர் வச்சு டொச்சினோக்கோ ஹீரோயினையும் அங்கிளையும் பிடிச்சிட்டானா, இவங்கள்ட்ட இருந்து சிலையை வாங்கிட்டு இவங்களை போட்டு தள்ள பாக்குறப்போ ஜப்பான் நாட்டோட அம்பாசிடர், மிலிட்டரி ஆளுங்கன்னு சில பேர் வந்து இந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஃபேக்கு. ஆனா பரவாயில்ல, நம்ம போட்டு தள்ள நினைச்சவனுங்க போயிட்டானுங்க, சிலை நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னு இதுலயும் சந்தேகப்படாம டொச்சினோக்கோ ஃப்ரீயா விட்டுட்டான். போலீஸ் அரெஸ்ட் ஆகி சோகமா வர மாதிரி போட்ல வந்துட்டு இருந்த ஹீரோயின் மட்டும் இல்ல, போட்ல இருந்த எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல குலுங்கி குலுங்கி சிரிச்சதும் பக்கத்துல இருந்த பவருக்கு ஒரு மண்ணும் புரியல. விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க இவ்வளவு பிளான் போட்டிருக்காங்கன்னே தெரியுது. அதோட அம்பாசடர்ன்ற பேர்ல ஒரு கேரக்டர் வந்துச்சு, அது யாரு தெரியுங்களா? நல்லா பாண்டியர் கால ஆண்டியர் மாதிரி சிஓன்னு ஒருத்தர் இருப்பானே, அவன் தான் வேஷம் போட்டுட்டு அம்பாசடர் மாதிரி வந்திருக்கான். எல்லாம் ஹீரோயின் கிட்ட இருந்து $5 பில்லியன் காசை திரும்ப வாங்கணும்ன்றதுக்காக. இவங்க இவ்வளவு பிளான் பண்ணது காரணமே இவங்க திருந்த டான்சிங் வீண சிலைய டொச்சினோக்கோ எடுத்துட்டு போகணுன்றதுக்காகத்தான். ஏன்னா அதுல இவங்க ஜிபிஎஸ் டிராக்கரை வச்சிருந்திருக்காங்க. ஏற்கனவே தெளிவா யோசிக்கிறேன்னு சொல்லி டொச்சினோக்கோ இதுல ஜிபிஎஸ் டிராக்கரை வச்சான். அதை கூட அங்கிள் கடல்ல எடுத்து தூக்கி போட்டாரு பாருங்க. வச்ச ஒரு டிராக்கரை அவர் தூக்கி போட்டாரு. இதுக்கப்புறம் அதுல டிராக்கர் இருக்குன்னு டொச்சினோக்கோ நினைச்சிருப்பான்? கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டான்ல. இவன் பாட்டுக்கு சிலையை தூக்கிட்டு போயிட்டு எல்லா பொருளும் இருக்க இடத்துல வச்சுட்டான். நம்ம ஆளுங்க அதுல வச்ச ஜிபிஎஸ் டிராக்கர் மூலியமா இது வரைக்கும் தெரியாம இருந்த அவனோட இடத்த இப்ப தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அங்க இருக்க சேஃப்டி லாக்கர்ல பாஸ்வேர்டையும் டொச்சினோக்கோவோட ஃபிங்கர் பிரிண்டையும் வைக்கணும். அப்பதானே லாக்கர் ஓபன் ஆகும். அதுக்கு என்னடா பண்ண போறாங்கன்னு பார்த்தா அதுக்கும் ஹீரோயின் கிட்ட கைவசம் ஒண்ணு இருக்கு. அந்த வேர் ஹவுஸுக்கு காவலா
ஒரு ஆயா இருக்குல்ல, அந்த ஆயா டொச்சினோகோவை தவிர வேற யாரையும் வேற ஹவுஸுக்குள்ள விடாது. சோ இந்த ஆயாவை தூக்குறதுக்கு ஹீரோன்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, பொம்பளை சோக்கு பிடிச்சவன் கிழவிய கூட விடமாட்டான்னு ஹீரோயினுக்கு நல்லா தெரியும். சோ ஹீரோயின் அவ மூலியமா வேற ஹவுஸ்ல இருக்க ஆயாவுக்கு கொக்கிய போட்டு ஆயாவை இங்க இருந்து பேக் பண்ணிட்டாங்க. டொச்சினோகோ நைட் டைம்ல வேற ஹவுஸுக்கு வரும்போது வெளியே ஆயா செத்து போய் கிடந்த மாதிரி அவன் பார்த்தானே, ஆக்சுவலா அது ஆயாவே இல்ல, ஹீரோயின். அது மட்டும் இல்ல, இந்த வேற ஹவுஸே உண்மையான வேற ஹவுஸ் இல்ல, உண்மையான வேற ஹவுஸ் மாதிரி ஃபேக்கான ஒரு வேற ஹவுஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது தெரியாம டொச்சினோகோ உள்ள போய் இந்த லாக்கர் தான் அவனோட லாக்கர்னு நினைச்சுக்கிட்டு உண்மையான பாஸ்வேர்டையும் இவனோட ஃபிங்கர் பிரிண்டையும் வச்சுட்டானா. இவன் போனதுக்கு அப்புறம் கேஷுவலா வேற ஹவுஸ்க்குள்ள போன ஹீரோயின் இவன் அழுத்தின பாஸ்வேர்டையும் வெச்ச ஃபிங்கர் பிரிண்டையும் எடுக்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு செட்டப்பை ரெடி பண்ணிட்டா. அது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு பொறுமையா நடந்து வந்து அதுக்கப்புறம் உண்மையான வேற ஹவுஸ்க்குள்ள போய் எடுத்த பாஸ்வேர்டையும் ஃபிங்கர் பிரிண்டையும் வச்சு சேஃப்டி லாக்கரை திறந்து உள்ள போய் எல்லாத்தையும் வழிச்சு வாரி இருக்கா. அது எப்படி டொச்சினோகோவுக்கு உண்மையான வேற ஹவுஸுக்கும் ஃபேக்கான வேற ஹவுஸுக்கும் வித்தியாசம் தெரியாம போச்சு அப்படிதானே யோசிக்கிறீங்க? தோ அதுக்குண்டான பதில் அடுத்த சீன்ல வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முன்னால நைட் டைம்ல டொச்சினோகோ வேற ஹவுஸ் இருக்க இடத்துக்கு வந்தான்ல, இப்ப பகல் டைம்ல வரான். அப்பதான் இவனுக்கு தெரியுது நேத்து நைட்டு இவன் போன வேற ஹவுஸ் ஒரு ஃபேக்கான வேற ஹவுஸ்னு. எப்பவுமே டொச்சினோகோ ரோட்ல இருக்க ஒரு போர்டை வச்சுதான் அதுக்கு அடுத்த லெஃப்ட் நம்ம உள்ள திரும்பினா நம்ம வேற ஹவுஸ் இருக்கும் அப்படின்ற கணக்குல வருவோம். ஆனா நம்ம ஆளுங்க உண்மையான போர்டை மறைச்சிட்டு அதுக்கு முன்னால இருக்க லெஃப்ட்ல ஃபேக்கான ஒரு போர்டை வச்சுட்டு அந்த லெஃப்ட்டுக்குள்ள ஃபேக்கான ஒரு வேற ஹவுஸையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை இப்பதான் டொச்சினோகோ கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சதும் உண்மையான வேற ஹவுஸுக்கு இப்ப போனா அதான் நேத்து நைட்டே ஹீரோயின் எல்லாத்தையும் வழிச்சு வாரிட்டாலே, அங்க வேற என்ன இருக்கும்? இருந்தாலும் ஆசிரமத்துல இருந்து ஒரு பெயிண்டிங் திருநாள்ல அந்த பெயிண்டிங் மட்டும் இருக்கு. இத பார்த்து டொச்சினோகோ கொஞ்சம் ஆனந்தப்படுறதுக்குள்ளேயே இன்டர்போல சேர்ந்த ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் இங்க வராங்க. டொச்சினோகோ படம் முழுக்க இன்ஸ்பெக்டர்னு ஒரு பேரை சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருந்தான்ல, அதே பேர் கொண்ட இன்ஸ்பெக்டர் தான் இவங்க. சோ இன்டர்போல்ல இந்த பேர் கொண்ட இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அவங்க லேடி இன்ஸ்பெக்டர்ன்றது ஹீரோயினுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா சம்பந்தமே இல்லாம டொச்சினோகோ அந்த பேரை யூஸ் பண்ணிருக்கானா, அதுவும் ராபரி நடக்கிற எல்லா இடத்துலயும் இவனும் இன்டர்போல் மாதிரி இருந்திருக்கான். சோ இத வச்சுதான் அங்கிளும் ஹீரோயினும் இவன் தான் டொச்சினோகோன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு சும்மா விட்டுற முடியுமா? ஆசிரமத்துல திருடின பெயிண்டிங் இப்ப டொச்சினோவோட இடத்துல லேடி இன்ஸ்பெக்டருக்கு கண்ணு முன்னாலேயே இருக்கு. நல்லா 6 அடி ஆஸ்ட்ரிச் மூட்டை மாதிரி இருந்துகிட்டு திருட்டா பண்ற வாடான்னு லேடி இன்ஸ்பெக்டர் டொச்சினோகோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் சிஓவுக்கு 5 பில்லியன் காசு தரதா சொன்னால, வேலை முடிஞ்சதும் காசுக்கு பதில் அந்த அளவு ஒருத்தருக்கு ஒரு குட்டி சிலையை அனுப்புறா. ஆனா சிலை அந்த அளவு அமைப்பா இல்லன்னதும் இந்த தடவையும் ஹீரோயின் நம்மளை ஏமாத்திட்டான்னு நினைச்சு சிஓ அந்த சிலையை தூக்கி போட்டு உடைச்சிருது. உடனே சிலையை டெஸ்ட் பண்றவன் குடுகுடுன்னு ஓடி போய் உடஞ்ச சிலையை எடுத்து பார்த்துட்டு, டேய் தற்குறி, இந்த சிலையை ஏன்டா எடுத்து உடைச்ச? நீ நினைக்கிற மாதிரி இது ஃபேக் இல்லடா, உண்மைடா. கடைசி வரைக்கும் உனக்கு திருவாடு தான் போ, ₹1 கூட நீ சம்பாதிக்க மாட்ட போல அப்படின்னு சிலையை உடைச்ச சிஓவை இவன் கழுவி ஊத்திட்டு இருக்க. கடைசியா ஹீரோயின் அண்ட் கோவை காட்டுறாங்க. டொச்சினோகோ கிட்ட இருந்து மொத்த சிலையையும் சுருட்டின சந்தோஷத்துல இதுல பவர் மட்டும் தானே ஏமாந்துட்டான், அவனை ஹீரோயின் வெறுப்பேத்திட்டு இருக்க. இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஜப்பான் காப்புன்ற ஒரு ஆளை பார்த்தோம்ல, அந்த ஆளு ஒரிஜினல் போலீஸ் கிடையாது, ஃபேக். ஆரம்பத்துல பவர் ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயம் சொல்லிருப்பான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இவங்களை யாரோ துரத்துற மாதிரி ஒரு ரூமர் வள வந்துட்டு இருக்கு, யாரோ தன்னை துரத்துற மாதிரி ஃபீல் பண்ணதுனால ஒயிட்டி கூட இந்த ஊரை விட்டு போயிட்டான்னு. அப்படி துரத்துன ஆளே இந்த ஜப்பான் காப்பு தான். ஆனா அட்டாக் பண்றதுக்காக இல்ல, என்ன உங்க டீம்ல சேர்த்துக்கோங்கன்னு கெஞ்சறதுக்காக. இவன் திறமையை செக் பண்ணதான் ஹீரோயின் இவனுக்கு ஒரு ரோலையும் கொடுத்திருக்கா. டோட்டலா எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருச்சு. அப்புறம் இன்னொன்னு, ஹீரோயின் ஃபேக்கான சிலையை உருவாக்குறதுக்கு ஒரு வயசானவனை ரெடி பண்றத பார்த்தோம்ல, அதுவும் பவரை ஏமாத்துறதுக்காக ஹீரோயின் பண்ண செட்டப் தான். இது தெரியாம ஹீரோயினை ஏமாத்துறேன்னு சொல்லி பவர் அந்த வயசானவருக்கு காசை கொடுத்தான்ல, அந்த காசை ஹீரோயின் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டா. இப்ப அந்த காசை காத்துல பறக்க விட்டுட்டு ஹீரோயின் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோயின் பறக்க விட்ட காசுல ஒரு ஜூஸ் கிளாஸ்ல விழுந்துருது. அங்கதான் இவங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். ரூபா நோட்டு ஜூஸ்ல விழுந்ததும் அதோட கலர் மாறி டொச்சினோகோ போற இடத்துலலாம் பாம்பு மாதிரியான சிம்பிள் இருக்க ஒரு விசிட்டிங் கார்டை விட்டுட்டு போவான்ல, அப்படி ஒரு சிம்பிள் இந்த நோட்டுல இருக்கு. இதை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோயின் ரெடி பண்ண அந்த வயசானவர் அவர் போட்டிருந்த கெட்டப்ப கழிச்சிட்டு வில்லத்தனமான ஒரு சிரிப்போட எங்கேயோ ஓட்டம் ஓடிட்டு இருக்க. அவர் யாரு என்னன்றதெல்லாம் தெரியல, யாரா இருப்பாங்கன்னு ஹீரோயினுக்கோ ஷாக் ஆகுறாங்க. அதோட படத்தோட கதை முடியுது. இந்த சீரியஸ்ல மொத்தம் வந்திருக்கிறது 3 பார்ட் தான். 3ஐயும் நம்ம பண்ணியாச்சு. எனக்கும் ஆசைதான் அடுத்த பார்ட் 1 இருந்தா உங்கள்ட்ட ஜாலியா கதை சொல்லலாமேன்ட்டு, ஆனா இல்லையே. பட் கண்டிப்பா கிளைமேக்ஸ்ல விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கிறத பார்த்தா நெக்ஸ்ட் பார்ட் வரும். வந்த உடனே நம்ம சேனல்ல தட்டி விட்டுருவோம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.